ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வைல்டர் வேர்ல்டு அப்படிங்கிற கேமிங் ப்ராஜெக்டோட ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வைல்டர் வேர்ல்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா த ஒடிசி வைல்டு ஆட்ராப் அப்படின்ட்டு ஒரு புது ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆட்ராப்பில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்ராப். இவங்க வந்து சிம்பிள் மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மிஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட்ராப் எண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்டாக கொடுப்பாங்க. அது மேபி உங்களோட அஃபிஷியல் டோக்கனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ரிவார்டாக கூட இவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ராப் எண்ட் ஆனதுக்கப்புறமா கொடுப்பாங்க. இந்த ஆட்ராப்பில் தான் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்களோட ஃபண்டிங்கை பார்த்துடலாம். உங்களோட டோட்டல் ஃபண்டிங் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 36 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டோக்கன் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா $0.259 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகியிருக்குது. சரி, ஓகே, இதுவே போதும்ட்டு நினைக்கிறேன் இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. எப்படி இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஷார்ட்ஸ் அதிகமாக ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க உடனே போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளே டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ராப்க்கான அப்டேட் கிடச்சிரும். ஸோ ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இந்த ஆட்ராப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா உங்களோட மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பாரில் நான் காப்பி பண்ண சொன்ன அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே கனெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்டை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் மூலமா லாகின் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமா சைன் அப் பண்றது. மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டாமாஸ்கோ இல்லை OKX வாலெட்டோ கனெக்ட் பண்ணிட்டு சைன் அப் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டினியூ வித் வாலெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, உங்களோட மெட்டாமாஸ்கோ இல்லை OKX வாலெட் மூலமா நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டினியூ வித் வாலெட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைசஸ் ப்ரௌசரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். மெட்டாமாஸ்க், OKX எந்த எக்ஸ்டென்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ, இது வரைக்கும் நான் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்டாமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து நெக்ஸ்ட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் காட்டும். கன்ஃபார்மிங் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சக்சஸ்ஃபுல் உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி டாஸ்க்னு சொல்லிட்டு சில டாஸ்க் இருக்கு. ஸோ இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஷார்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. எவ்வளோ அதிகமாக ஷார்ட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னா அந்த ட்விட்டர் டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான். இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த சின்ன சின்ன டாஸ்க்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கனெக்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு ட்விட்டருக்கு வந்து போகும். இதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஆத்தரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டாஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கனெக்ட் டிஸ்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேயும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் சம்திங் நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஆத்தரைஸ் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கார்ட் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ட்விட்டரில் வந்து ஒரு முக்கியமான மேண்டேட்டரி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா வைல்டர் வேர்ல்டை வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணணுமா. ஸோ இந்த இடத்துல GoToX அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக எங்களோட ட்விட்டர் ஹேண்டலுக்கு போகும். ஸோ இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கிளைம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? அந்த இடத்துல GoToX இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளைம் ஆகிடும். அப்படி கிளைம் ஆனதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆனதுக்கு அப்புறமா ஈஸியாக இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, ஸோ இப்போ மேண்டேட்டரி டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டாஸ்க் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொபைல்லே வந்து பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரலாம். கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைக் அண்ட் ரீபோஸ்ட் அஃபிஷியல் ஆட்ராப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு. இது ஒரு ட்விட்டர் டாஸ்க். இந்த இடத்துல கோ டு போஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா twitter.com போகும். ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்வீட் ப்ளஸ் லைக் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த போஸ்ட் நான் வந்து ரீட்வீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இது கிளிக் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் இந்த இடத்துல லைக் பட்டனும் இருக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லைக் கொடுத்துட்டு பேக் டு இந்த பேஜ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளைம் பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஷார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ட்விட்டர் டாஸ்க் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க ரீபோஸ்ட் அண்ட் கமெண்ட் அப்படின்னு இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேர்டை வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா கோ டு போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும் இதில். ஸோ நான் வந்து கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம காப்பி பண்ணது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேணுமா நம்மளுடைய டெலகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அப்புறமா ரிப்ளை ஆகிடும். ஸோ ரிப்ளை ஆனதுக்கப்புறமா பேக் டு இதுக்கு வந்துட்டு நம்ம கிளைம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கும் நம்மளுக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது வெரிஃபை ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 minutes ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபெயில்டு அப்படின்னு வரும். அப்படி வரப்ப நீங்க அகைன் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம டைரக்டா அடுத்த டாஸ்க் போயிடலாம். இதுல லைக் அண்ட் ரீபோஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கோ டு போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம ரீபோஸ்ட் கொடுத்துக்கலாம், லைக் கொடுத்துக்கலாம். பேக் டு அந்த வெப்சைட் வந்துட்டு நம்ம கிளைம் கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 50 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாஸ்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த சைன் அப்படின்றது டெலகிராம், யூடியூபு, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராமு அப்படின்ட்டு சில அதர் டாஸ்க் எல்லாமே இருக்கும். இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் கோ டு ஜோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. பேக் டு அந்த பேஜுக்கு வந்துருங்க. நான் கோ டு டெலகிராம் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துடுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து கோ டு யூடியூப்னு இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். கோ டு டிக்டாக்னு இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். கோ டு இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். இந்த மாதிரி ட்விட்டர், டிஸ்கார்டை தவிர வேற ஏதாச்சும் புது டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாலே அந்த டாஸ்க் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரிவார்டு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ 950 ஷார்ட்ஸ் இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் எல்லாம் நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் சில டாஸ்க் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கார்ட்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் அக்செப்ட் இன்வைட் அப்படின்னு வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. கோ டு எக்ஸ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ட்விட்டர் பிளஸ் டிஸ்கார்டு இந்த டாஸ்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்து கிளைம் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கோ டு எக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதுலயும் போயிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக் வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கும் வந்து கிளைம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தபடியாக வந்து லைக் ரீபோஸ்ட் வந்து இதுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. கோ டு போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்திருக்கிற போஸ்ட்டுக்கு லைக்கு ப்ளஸ் ரீபோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு பேக் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிள் டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு சில டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிக் கேம் டாஸ்க்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த எபிக் கேம்ஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டெய்லி டாஸ்க் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி வரும். டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதிகமான ஷார்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது அதிகமான ரிவார்டு கிடைக்கும். இப்போ அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட இன்விடேஷன் லிங்க் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 200 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நேம் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம் என்டர் பண்ணிவிடுங்க. லொகேஷன் கேட்டிருப்பாங்க. லொகேஷன் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் NFT போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் எதனா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கிரிப்டோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதை கூட கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அபவுட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டு இல்லை வேறு ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்லோட் பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து சோஷியல் அப்படின்னு இருக்கும். இந்த சோஷியல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டும் டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இமெயில் அட்ரஸ் மட்டும் கனெக்ட் பண்ணலை. இதில் கனெக்ட் இமெயில் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இது வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா பேக் டு இந்த பேஜ்க்கு வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு சோஷியல்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் எதுவும் வந்து பண்ண தேவையில்ல. அபவுட்குள்ளே போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து 200 சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 200 சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் புது டாஸ்க் வந்தால் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். அதனால டெய்லி செக்இன் பண்ணுங்க. ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் டாஸ்க் வந்துருக்குதான்ட்டு பாருங்க. அப்படி புது டாஸ்க் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த டாஸ்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆட் ட்ராப்ல எப்படி ஷார்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இதில் அந்த ஷார்ட்ஸை தவிர டபிள்யூ ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரி வரும். ஸோ சில என்எஃப்டிஸ் வந்து பை பண்ணிட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஷார்ட்ஸ் நீங்கள் ஆன் பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த ஷார்ட்ஸ் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஆன் பண்ணுங்க. ஸோ இதில் அப்பப்போ டாஸ்க் வரும். அப்பப்போ டாஸ்க் வரப்போ அந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மோர் ஷார்ட்ஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ண பாருங்க. எவ்வளோ அதிகமாக ஷார்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூட்டை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த டோக்கன் வந்து லிஸ்டட் ஆயிருக்குன்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இது போல நல்ல ஆட்ரோப்போட நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். சி பாய் அண்ட் டாடா கைஸ்.